தகப்பனே, இந்த மாதத்திற்காய் நன்றி தகப்பனே. இந்த வேலையில இந்த கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மன்னித்து சுத்திகரித்து இப்படி வல்லமினால நிரப்பி எங்களை நடத்தும்படி செபிக்கிறேன். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை, நான் உன்னை தப்புவிப்பேன். ஆமென். பிரியமானவர்களே, இனிமேலும் நான் உன்னை ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் என்று கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனம் நாம் படிப்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த வசனத்தின் பின்பகுதியில நான் பார்க்கும்போது, இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற 3 விதமான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிறார். இனிமேலும் செய்வேன் என்று எதிர்காலத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல எதிர்காலத்துக்கு மட்டும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவன் அல்ல. ஆரம்பத்திலிருந்து அவர் நம்மை எப்படி காப்பாற்றினார் என்று அந்த முந்தின வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேலும் என்ற இந்த வார்த்தைக்கு முன்பாக நான் வாசிக்கும் போது, இதுவரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் என்று வசனத்தை நான் வாசிக்கும் போது, இதற்கு முன்பாக இருக்கிறதான 3வது வசனத்துல பின்பகுதியில நான் வாசிக்கும் போது, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தப்புவித்தேன். ஹல்லேலூயா. ஆம்பரியமானவர்களே, முதலாவதாக தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல், அவருடைய கற்பத்தில் அந்த தோன்றின நாள் முதல் நான் உங்களை ஏந்தினேன், தாங்கினேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை இருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய